இன்னைக்கு நான் பேசும்போது மரத்தை கட்டி பிடிச்சா மரத்துக்கு ஓட்டா இருக்கு, மாடு ஆடு மேய்க்கிற ஐயோ மாடு ஆடு பேசுக்கா பைத்தியம் முத்தி போச்சு, தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு அதுக்கு ஓட்டா இருக்கு. தண்ணீருக்கு ஓட்டு இல்ல, தண்ணீரை குடிக்கிற நாய உனக்கு ஓட்டு இருக்கல நாய, அதுக்குதான் நாய, அதுக்குதான்டா நாய. ஏ பண்ணிய தண்ணிய குடிக்கிறிய பண்ணி உனக்கு ஓட்டு இருக்கல பண்ணி, அதுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன் பண்ணி. எதையாவது பண்ணி காப்பாத்திடலாம்னு. அவனுக்கு ஒன்னும் புரியாது, நம்ம பேசுறது புரியாது. எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்துல அண்ணன் இருக்கேன். இப்போ பிஜேபி எதிர்த்தேன் நான், கிறிஸ்தவ கைக்கூலி இஸ்லாமிய கைக்கூலி ரெண்டு பேரும் ஜல்லிக்காசு கூட கொடுக்கல. ஒத்த ஓட்டு கூட போடாத, ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு என் கையில திருவிட கொடுத்தான். நான் தெருவோடு தீரேன், விளங்குதா? அது ஒரு கூலி. திமுகவை எதிர்த்தான். இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டதை அவங்க தொலைக்கத்தான். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்ப அவன் என்ன பண்ணா, திமுகவை எதிர்க்கும் போது RSS பிஜேபி கைக்கூலி பிடி கூலி வாங்கி வாங்கி இந்த கைக்கு வந்துருக்கிறான். இவன் கூலி இவனும் கொடுக்கலாம். இப்போ விஜய் அவர்களை எதிர்க்கல. எதிர்க்கிறதுனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு. நாங்க சில கேள்விகளை முன் வச்சோம், அம்பிடுதான் தட்சாலி வரான சில கேள்விகளை முன் வச்சான். அதுக்கு பதில் தெரிந்தா சொல்லணும், என்ன போகணும். எங்களை விமர்சிக்கிற எங்களை எதிர்க்கிற அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. ஒண்ணு நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேல சத்தியமிட்டு சொல்றேன், என்னை எதிர்ப்பவன் எல்லாம் என் எதிரி கிடையாது. நான் யாரை எதிர்க்கிறனோ அவன் தான் என் எதிரி. எனக்கு நண்பனா இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆனால் எதிரியாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரணும். விளங்க? நீ வேலுநாச்சியார படமாஸ்டா மரவர் எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரெல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா இல்ல சொல்லி வச்சான்ல, அவன் கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுறாருன்னு. அம்பேத்கரை போட்டா தாழ்த்தப்பட்ட எல்லாரும் ஓட்டு போட்டுவான்னு நினைக்கிறேன். அவனுக்கு அப்ப எங்க இருக்கான் பாட்டேன், அயோத்திதாசனும் ரெட்டமலையும் MC ராஜாவும். அவன் ரத்தத்துல நான் இருக்கேன். நான் ஒரு கோட்டை போட போறேன்டா, ஒரு கோட்டை, அதுக்கு மேல ஓவர் கோட்டு. நாங்க அந்த அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல, கோட்டாட்டை வாங்கிட்டோம். இங்க கோட்டை யாருது? என் தாத்தா ரெட்டமலையோட ஒரு கோட்டு. அது என்னன்னா அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட்டு, அது இன்னொரு தாத்தா MC ராஜாவோட கோட்டு. புரியுதா? ஒரு வாத்தியாரு கேள்வி கேட்டா, சார் என்ன சார் நீங்க விமர்சிக்கிறீங்க? ஐயோ கேள்வி கேட்டா பதில் சொல்லியா? இந்த காலத்துக்கு வந்தா கேள்வி. இப்ப என்னை விடு, 15 வருஷமா இந்த அயோக்கிய பயலுக வாடகை வாய்கள்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிட்டு இருக்கேன். நீ மண்ணெளி வித்தனா, மலையை குவாரின்னு வெட்டினா, இல்ல ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினா, இல்ல 4000 கோடி போட்டு மழை நீர் வெளிந்தோட காதா வெட்டன வாய்க்குல போட்டனா, என்னடா யோக்கிய பிள்ளை என்ன திட்டா என்ன? அப்பதான் உன் வட்டியில சோறு விழும். பத்தியா என்னை பேசித்தாண்டா பிச்சை சாப்பிட்டு இருக்க பரதேசி. இத புரிஞ்சுக்க. நீ நான் வெல்லாமலே பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. நீ மானசண்டா, நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்த மானசண்டா, தன்மாட மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்தா என் பேரை உச்சரிக்காம வளையடி நடத்துறா. ஒருத்த மானமுள்ள வேண்டாம். நான் இனிமே சீமான் பேரையும் நாம் தமிழுங்க பேரையும் உச்சரிக்க மாட்டேன். அதுல இருந்து வர்ற ஒத்த பைசா எனக்கு வேணா, என் நெத்தியில செத்து போனா கூட வைக்க கூடாது. ஒத்த போட்டு சொல்றான், நல்ல ஆத்தாளுக்கு பிறந்த பிச்சைக்கார பயல. அவர் ஏன் மஞ்ச பணியம் போட்டாப்ல, அவர் ஏன் கருப்பு இது போட்டாப்ல, இன்னைக்கு எங்க காலையில அவர் இடியப்பம் சாப்பிட்டாப்ல. டேய் என்னங்க அவர் போற போது அவர் பாட்டுக்கு இப்படி கை காட்டிட்டு போறாப்ல. டேய் நானே ஒரு டைரக்டரா, எனக்கு ஏன்டா 20 பேருக்கு வந்து டைரக்ஷன் பண்றீங்க? இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் தாண்டா, அது என் உயிர் தலைவன் மட்டும் தாண்டா. அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழி நடத்தும். இவரை எதிர்த்துட்டா திமுக கைக்கூலி, திமுக பிடிஎம், திமுக காசு கொடுக்குது. இந்த அயோக்கிய பயில எவனாது உண்மையிலே நேரம் இருந்தா இவன் பேசி எனக்கு காசு வாங்கி கொடு. அலுவலகத்தில் 2 சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இவானி பிக்காலி ஏண்டா என்ன எதிர்க்கிற நீங்க எல்லாம் எவன்டா பேச்சு வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க? டேய் எவன்டா காசு வாங்கி போயிட்டு இருக்க பைத்தியக்காரப்பல? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற. நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகளில் நியாயம் இருக்கல. அதை மட்டும் சொல்லு. செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா, அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு போட்டு இங்க வந்து போட்டுன்னு சொல்வியா?
என்னது பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார். பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுல தான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன். ஆலமரத்துக்கே வரமாட்டேன். வீட்டுலதான் பஞ்சாயத்து. என்னடா நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது. என்ன பண்ணுது? முதல்ல இவர் யாரு ஒருத்தனை 1 மணி நேரம் பேச சொல்றான் அந்த நாட்டுல. பேச சொல்றான். நான் பேசுற மாதிரி பேச சொல்றேன். தெரிஞ்சா தானே பேசுவான். தம்பி துறை சொல்ற மாதிரி தெரிஞ்சா தானே பேசுவான். அவருக்கு ஏதோ அந்த பேர் தெரியும். அந்த பேரை சொன்னா ஓட்டு போடுவாங்க. தேவர், மரவர், ஆகமுடைய கல்லர்லாம் நிறைய இருக்காங்க, அவங்க போட்டுருவாங்க அப்படின்னு. நீ வா, அங்க வச்சு போடுறோம். உனக்கு இந்த வாட்டி இருக்கு. ரொம்ப போட்டாங்க நமக்கு. இந்த தலைமுறை சமூகம் அண்ணன் பெரியார் அவர்களை, ஐயா ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்ல, அவர் பேசியதை எடுத்து பேசினேன். அவரை அவதூறு பேசுறோம்னு இல்ல. அவர் தான் 60 ஆண்டுகளா என் இன மக்களை அவதூறா பேசியிருந்திருக்காரு. அதை எடுத்து பேசினேன். அதற்கு பிறகுதான் என் பிள்ளைகள் எல்லோரும் அவரை பற்றி அவர் பேசியதை தேடி தேடி படிக்க தொடங்கினார்கள். இப்போது என் பிள்ளைகள், தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் தேடி தேடி என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் வரலாறை வாசிப்பார்கள், நேசிப்பார்கள், மூச்சு காற்றாக சுவாசிப்பார்கள். தமிழ் சமூகம் மேன்மையும், சாதி ஒழிப்பு, சமூக நீதி, தீண்டாமை ஒழிப்பு, அதற்கு போராடினார்கள். ஏற்கிறோம், எதிர்க்கவில்லை. ஆனால் பெரியார் தான் போராடினார். அதை ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். அவர் மட்டும்தான் போராடினார் என்பதை ஏற்கவில்லை, எதிர்க்கிறோம். அவரும் போராடினார். அதுல மாற்று இல்ல. அவர் தான் போராடினார். எல்லாம் அவர் தான். அவர் இல்ல, அவர் சுவர் அங்க தூக்கிட்டு போன்றோம், அவ்வளவுதான். பெரியார் மண்ணு, அண்ணா மண்ணுனே அரைப்படி மண்ணு இல்லாம வித்து திண்டா யோக்கிய பயல்களை என்னடா சொல்றது? சொல்றா என்ன சொல்லலான்னு சொல்லு. ஆறுன்னு இல்ல, அதுக்கு ஒரு ஊர்னு இல்ல, ஒரு மலைன்னு இல்ல. வெட்டித்தின யோக்கிய பயல்கள் என்னடா பண்ணலாம் சொல்றா? தாத்தா என்ற உடனேயே உங்களுக்கு நினைவு வருவது கைரேகை சட்ட ஒழிப்பு தான். வெள்ளைக்காரன் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று வென்று வருகிறான், ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி வருகிறான். அவன் ராணுவ வலிமையால் அல்ல, பிரித்தாலும் சூழ்ச்சியால் இந்த நிலத்தவர்களை துரோகிகளாக பயன்படுத்தி வீழ்த்தி வீழ்த்தி வருகிறான். அப்போது தென் மக்கள் தென் மாநிலங்களிலே தென்பகுதியிலே நுழைகிற போது அவனுக்கு இருக்கிற ஐயம், அவன் முதலில் கணக்கெடுக்கிறான். எவன் எவன் போர்க்களத்தில் மூர்க்கமாக உயிருக்கு அஞ்சாமல், மரணத்திற்கு அஞ்சாமல் களத்திலே பாய்வானோ அவனை எல்லாம் முதலிலேயே ஒடுக்க வேண்டும் என்று இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை போடுறான். இதுல முதலே பிரமலக்கல்லருக்கு போடுறான், அப்புறம் ஓராண்டு கழிச்சு மறவருக்கு போடுறான், அதிலே குறவர், வேட்டைக்கார கவுண்டர், இப்படி பல பேர், வேட்டு கவுண்டர் எல்லாருக்கும் போடுறான். பல சாதிகளுக்கு போடுறான், சின்ன சின்ன. இதுல பெருத்த எண்ணிக்கையில் இருந்தது பிரமலக்கல்லர்கள், படையாட்சிகள், மறவர்கள் எல்லாருக்கும் போடுறான். இதுல தாத்தா ரொம்ப இளவயது, எதிர்த்து போராடுறாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியுமே அந்த சட்டத்தின் கொடுமை. பெற்ற தாய் மரணப்படுக்கையில் இருந்தாலும் அவளை பார்க்காமல் இரவில் வந்து காவல்துறையின் கட்டுப்பாட்டிலே, காவல்துறையிலே கையெழுத்திட்டு காவல் நிலையத்திலே இருக்க வேண்டும். ஊர்தோறும் காவல் நிலையங்களை உருவாக்கினான். ஒரு கொத்தடிமையை போல நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அங்கே வந்து கையெழுத்து போட்டு அங்கே உட்கார்ந்திருக்கணும் ஆண் மக்கள். இன்று எனக்கு திருமணமானாலும் இரவு என் மனைவியோடு இணைய முடியாது. நான் காவல் நிலையத்திலே கைரேகை வைத்து காத்திருக்க வேண்டும். என் மனைவி பிரசவ வேதனையில் துடித்துக் கொண்டிருந்தாலும் அவளுக்கு துணை இருக்க முடியாது. இங்கே வந்து கைரேகை வைத்து காத்திருக்க வேண்டும். இதய வழி இருந்தாலும், உடந்தோய் இருந்தாலும், மரணப்படுக்கையில் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்க வயோதிகர்களா இருந்தாலும் அங்கே கைரேகை வைத்து காத்துக் கொண்டிருக்கும். அப்படி ஒரு கொடிய அடக்குமுறை சட்டம் இந்த குற்ற பரம்பரை சட்டம். எதிர்த்து நம் தாத்தா வருவதற்கு முன்பே 1920 பெருங்காவனூரிலே மாபெரும் புரட்சியை முன்னெடுத்த மக்கள் நம்முடைய இன சொந்தங்கள். அறிவார்ந்த பெருமக்களே, எண்ணிலுமிலேயே தம்பி தங்கைகளே, நீங்கள் வரலாற்றிலே ஜாலியன் வாலாவாக் என்ற படுகொலையை படித்திருப்பீர்கள். சென்ட்ரல் டயர் சுட சொன்னான், பல 100 பேர் சத்தான், படித்திருப்பீர்கள். பகத்சிங் என்கிற புரட்சியாளனை உருவாக்கியது அந்த படுகொலை தான். அது அவன் வரலாறை நீங்கள் படிக்கும் போது அறிவீர்கள். அதையே பலமுறை எடுத்து பேசியிருக்கிறேன். அந்த கொலைக்கும் அந்த போராட்டத்திற்கும் பெருங்காமனூர் போராட்டத்திற்கும் நிறைய வேறுபாடு உண்டு.
ஜாலியன் வாலாபாக் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. ஆனால் எங்களுடைய பெருங்காமநல்லூர் புரட்சி போராட்டம் பதிவாகவில்லை. வரலாற்றில் செய்தியே இல்லை. அந்த இடத்தில் கூடுகிறார்கள். சென்ட்ரல் டயர் சுட சொல்லுவான் என்று மக்களுக்கு தெரியாது, கூடிவிட்டார்கள். திடீரென்று சுட சொல்லி உத்தரவிட்டான், சுட்டு விட்டார்கள், செத்து போனார்கள் மக்கள். ஆனால் அது வரலாறு. இப்போது ஒருவரை பார்க்க வந்து கூட்ட நெரிசலில் செத்ததை பார்க்க எல்லோரும் ஓடுகிறார்களே, அப்படி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்தவர்களை பேசாது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி செத்தவர்களுக்கு பேசுகிறது போல ஜாலியன் வாலாபாக்கை பதிவு செய்தவர்கள் பேசியவர்கள் பெருங்காமநல்லூர் போராட்டத்தை பேச தவறிவிட்டார்கள், வரலாற்றில் இருந்து மறைத்தார்கள். ஆனால் பெருங்காமநல்லூரிலே வெள்ளைக்காரன் சுடச் சொல்லுவான், கைரே சட்டத்தை எதிர்த்தால் சுடுவான், அவன் பீரங்கி துப்பாக்கியில் வைத்திருக்கிறான், அங்கே போனால் செத்து விடுவோம் என்று தெரிந்தும் எங்கள் மக்கள், எங்கள் முன்னவர்கள் வெறும் விளக்கமாறு, கட்டை, வேல், அருவா, வேல் கம்பு அருவாவை வைத்துக் கொண்டு களத்திலே போய் வெள்ளக்காரனோடு சண்டையிட்டு மாண்டார்கள். அது தெரியாமல் நடந்த கொலை, இது தெரிந்த களத்தில் சாவை சந்தித்து மாண்டது. இது வரலாற்றில் புரட்சி, செய்தி இல்லை, புரட்சி. அதை இள வயதிலே படித்த நம்முடைய தாத்தா அந்த வலியை உள்வாங்கிக் கொள்கிறார். அந்த வழியில் தான் அந்த அவமானம், சுமத்தப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாது. நீ இரவில் போய் கயிறை வைத்து அங்கே கொத்தடிமை போல இருப்பதை விட உன் கட்டை விரலை நீ வெட்டி எரியலாம் என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். நம்ப முடிகிறதா என்ன அருமை சொந்தங்களே? பலாயிரக்கணக்கான இளைஞன் அந்த தலைவன் சொன்ன வார்த்தையை கேட்டு தன் கட்டை விரலை வெட்டி வீசினான். இதான் வரலாறு. ஒரு தலைவனின் வார்த்தைக்கு இருந்த வலிமை அதிலே வெளிப்பட்டது. பயந்துட்டான். ஒரு சன்னியாசி மாதிரி இருந்த ஒருத்தரை, வெள்ளை வெட்டி வெள்ளச்சடி கட்டி திருநீர் படை போட்ட ஒருத்தனை பார்த்து வெள்ளக்காரன் பயந்தான்னா வரலாற்றில நம்ம தாத்தாவை பார்த்தாண்டா. ஆனாலும் நம்ம பாட்டேன் பூலி தேவன் தீரஞ்சு நம்ம மருது வண்டியெல்லாம் நம்ம பாட்டியெல்லாம் வேல் வான் ஒன்னலடா. நம்ம பிள்ளை பேர் அவன் பேர பிள்ளை மாதிரி வெறும் சொல்லுடா. அதுக்கு பயந்துட்டான். நோக்கி எரிஞ்சார். அன்றைக்கு இந்த திராவிடர்கள், இந்த தலைவர்கள் நமக்கு இருக்கிற கோபம் என்ன? அந்த ஒற்றை மகனாக அந்த இந்த தமிழ் சமூகத்தில், ஒரு பெருந்தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட அந்த கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து ஒற்றை மகனாக அவர் போராடி கொண்டிருக்கும் போது துணை நின்றவன் எவன்? இப்படி ஒரு கொடுஞ்சட்டத்தை என் தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கிறியே என்று எதிர்த்தவன் எவன்? ஒருவர் கூட துணைக்கு நிக்கலை அந்த தலைவனுக்கு. நம்முடைய தாத்தா ஜீவானந்த தாத்தா, அவரை தவிர எவனும் நிக்கல. அப்ப ஐயா ராமசாமி எல்லாம் இருந்தார்ல, சமூக புரட்சியாளர், போராளி. ஏன்னா அவன் தமிழன் அவமானப்படுத்தப்படுகிறான். அது தமிழனுக்கு நேர்ந்த இழிவு. உசிலம்பட்டியில முத்துராமலிங்க தேவர் பேர்ல இன்னைக்கு கல்லூரி இருக்க, தாத்தா பேர்ல 22 வயது ஒரு பையன், பாபா என்கிற பையன், அவனை தன் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு செல்லுகிற போது, பாபா இந்த இடத்தில் தான் நம் மக்களை மந்தையில் அடைத்தது போல வெள்ளைக்காரர்கள் அடைத்து வைத்து கைரேகத்தை வைக்க சொன்னார்கள், அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை போட்டு கைரேகை வைக்க சொன்னார்கள் பாபா என்னபோது, நீங்கள் கவலைப்படாதீங்க தேவரே, எந்த இடத்தில் நம் மக்களை மந்தை போல அடைத்து வைத்து கைரேகை வைக்க சொன்னானோ வெள்ளைக்காரன், அதே இடத்திலே நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் பேரிலே கல்லூரியை கட்டி நம் மக்களை கற்றறிந்த சான்றோர்களாக்கி கையெழுத்து போடுகிற மக்களாக மாற்றுவோம் என்று 22 வயதிலே தன் நிலத்தை வித்துவிட்டு 5 லட்சம் ரூபாயை நம்முடைய தாத்தா மூக்கையாத்தவருக்கு கொடுத்து கல்லூரியை கட்ட வைத்த மகன் நம் அண்ணன் பழனிபாபா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த கல்லூரியில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலிலும் சான்றிலும் நம் தாத்தன் மூக்கையாத்தவர் பேரும் மூச்சும், நம்முடைய அண்ணன் பழனிபாபா பேரும் மூச்சும் இருக்கிறது என்பதை என்னரும் தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு இவரை பத்தி பேசி என்ன போதும் தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா ஒரு சாதி குமிழ்களை அடைப்பாண்டா, அவர் அடைச்சிட்டாண்டா. உனக்கு தெரியுமா அவரை ஒண்ணு தெரியாது இல்ல. அவரு எல்லாரும் போய் நீங்க நம்ம சாதிக்கு தலைவர் ஆயிரணும், நம்ம சாதிக்கு தலைவர் ஆகணும்.
நான் கடல், என்னைய நான் சமுத்திரம், என்னை என்னடா குட்டை குளமா இருக்க சொல்றேன். அது ஒரு கடல். அதை அவரை சாதிக்குள் சாதிய தலைவராக நிறுத்துவதுதான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத கொடுமை. ஒரு மனிதனை அவன் குணத்தை வைத்து தான் மதிப்பிடமே வேண்டுமோ ஒழிய அவன் பிறந்த சாதியை வைத்து மதிப்பிடக் கூடாது என்று பேசிய மகான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன். அதை பலமுறை வலியுறுத்துகிறார். நான் அதை பலமுறை எடுத்து பேசியிருக்கிறேன். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்னே இரு கரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம். பிறப்பிலே எல்லோரும் சமம் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் இந்த நிலமுழக்கு எடுத்து பேசிய மகான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள். இல்லை என்றால் வைத்தியநாத ஐயர் அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே பெரிதும் அவர் நேசித்து வழங்கக்கூடிய தெய்வத்தின் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்ற இறுக்கம் இருந்ததை தகர்த்தி இந்த திராவிடர்கள் சொல்வது போல பார்ப்பான். வைத்தியநாத ஐயர் கோயிலுக்குள் நுழைய நீ வா என்று அழைத்துக் கொண்டு போகும்போது எதிர்ப்பு வருகிறது. இந்த தமிழர் நிலத்திலே ஒரே ஒரு மகன், ஐயரே நீங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்லுங்கள், எவர் எதிர்க்கிறார் என்று நான் பார்க்கிறேன், உங்கள் உடன் நான் வருகிறேன் என்று உறக்க முழங்கியவன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் தான். மதுரை வீதிகளிலே, கடை தெருக்களிலே தன்னுடைய தோழர்களை, நண்பர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் வைத்தியநாத ஐயர் கூட்டிக்கிட்டு போவதை எதிர்க்க எவரும் கூடாது என்று வீதி வீதியாக சென்று துண்டறிக்க கொடுத்தவரும் அவர்தான். அவரை சாதியவாதி, சாதிய வெறியர் என்று சொல்லுபவர்கள் யார்? எல்லோரும் என் தம்பிகள் பேசிவிட்டார்கள். நாராயணசாமி நாயுடு, ஜி.டி. நாயுடு என்று போடுகிறவர்கள் இவரை சாதி தலைவர்கள் என்று சொல்கிறார்கள். அதை தமிழ் சமூகம் நம்பக்கூடாது. இதை நம்பினாய், வீரப்பனை திருடன் மாயாவி என்பதை நம்பினாய், தமிழரசனை தீவிரவாதி பிரிவினவாதி என்பதை நம்பினாய், கலியபெருமாளை தீவிரவாதி பயங்கரவாதி பிரிவினவாதி என்பதை நம்பினாய், நம்முயிர் தலைவன் பிரபாகரனை டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி என்று நம்பினாய். இப்போது உன் முன்னால் நிற்கிற உன் உடன் பிறந்தானை செப்பரேட்டிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், ஆன்டி நேஷனலிஸ்ட் என்று சொல்வதை நீ நம்பிக்கொண்டு திரிகிறாய். எவன் உனக்கு தலைவன் என்பதை நீ அறியவில்லை என்றால் எந்த காலத்திலும் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வாய்ப்பில்லை. அவர் இல்லை, ஆனால் அவன் சுமந்து நின்ற கனவு நம் கைகளில், நம் தோள்களில் என்பதை தமிழிலம் தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது. 100 ஏழை உழைத்து பாடுபட்டு ஒரு பணக்காரனை உருவாக்குகிறான். 100 ஏழை உழைத்து அந்த பணக்காரன் ஏய்த்து 1000 ஏழைகளை உருவாக்குகிறான் என்று சொல்லு. ஏழைகளின் காவலன் அவர். ஒரு நாட்டிற்கு அடிப்படை ஆதி எல்லாமே விவசாயம் தான் என்கிறார். அதைத்தான் பேரன் சொல்ற. அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆள்க, கருணையில்லா ஆட்சி கடிகை ஒழிய அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆள்க. இதை நல்லா கவனிச்சுக்கணும் என்னுடன் பிறந்தார்களே. நம் தாத்தனுடைய சத்திய வார்த்தைகளை உள்வாங்கிக்கணும். தெருள் நிறைந்த நல்லோர் நினைத்த அருள் பெறுக, நினைத்த நலம் பெறுக. தெருள் நிறைந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் இன்புற்று வாழ்க இசைந்து பாடிய மகான் வள்ளலார் பெருமகனார். இதிலே நம்முடைய தாத்தா பார் அருளி செல்கிறார். அருள் திரு வள்ளலார் என்ன சொல்றார்? விரைவிலே திருவருள் பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நிலத்தில் வரும். வள்ளலார் மகன், வள்ளலார் மகான் அருளிய அந்த திருவருளின் ஆட்சி பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நாட்டில் வரும். எப்படி? விரைவில் வரும். அன்று என் தமிழ், எங்கள் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளும். எப்படி சொல்றாரு?
எப்படி சொல்றாரு பாரு, இந்தியாவை ஆளும். இப்ப தெரியுதாடா அவர் பேசிய தேசியம் தமிழ் தேசியம்னு? அவதான் பேர நான் பேசுறேன். என் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வாழமுற்று இந்தியாவையே ஆளுங்கிறார். எப்போ? இந்த தீயோர் ஆட்சி கடுகி ஒளிந்து அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆளும் போது, வல்லலார் கனவு கண்ட தெய்வ திருமகன் கனவு கண்ட அவர் பிள்ளைகள் செங்கோலை தூக்கும் போது இந்த ஆட்சி மலரும். அது எப்ப மலருங்கிற? விரைவில். விரைவில். அது அவர் மொழியில சமீபத்திருக்கிறதுங்கிறார். சமீபத்தில் இருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறது, சமீபத்தில் இருக்கிறதுங்கிறார். நான் அதை விரைவில் சொல்றேன். அதையேதான் சொல்றார். அதையேதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று பாரதி பாடினாங்கிறார். நம்முடைய பாட்டன் பாரதி பாடியதை சொல்லி, நாடு சேமமுற வேண்டுமெனில், சேமமுற வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செழிக்க செய்தல் வேண்டும். பாரதி பாடின பாட்டை சொல்றாரு. பாரதி சிறந்தார், அவர் மகாகவி. நாடு சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்ய வேண்டும் என்று. அடுத்தது சொல்றாரு, இதை ஏற்போர் மறுப்போர் எவர் இருப்பினும் என் அன்னை தமிழ் ஒரு நாள் விரைவில் அரியணை ஏறுவாள் என்று சொல்றார். இவ ஏற்கிறா, அவ எதிர்க்கிறா, அவன் மறுக்கிறா, அதை பத்தி கவலை அல்ல. அவள் அரியணை ஏறுவாள். ஏன்? தெய்வ திருவருள் முன்பு சின்ன அரசுகள் எதிர்ப்பு எடுபடாதுங்கிறார். யார் தெய்வ அருள் பெற்றவன்? தெய்வ திருமகன் அருள், வள்ளலார் அருள், திருமுருக பெருமான் அருள், வீரமா காளி அருள் பெற்ற ஒரே மகன் பிரபாகரன் மகன் நான் தான் இருக்கேன். ஒன்னும் பண்ண முடியாது. நீ இயக்கமடா அவர் உன்னாட்கள் உமிழ் நீரில் தவழ்ந்த தமிழ் அவன் பேரன் என்னையை இயக்குமடா, இயக்கும். எப்படி சொல்றாரு பாரு, ஒருத்தனும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அதிகாரம் அன்னை தமிழ் அரியணை ஏறிய உடனே திருக்குறள் அதை எப்படி சொல்றாரு, எந்நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் எச்சமயத்தவர்க்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நெறி உலகத்தில் உண்டென்றால் அது வள்ளுவர் நாயனார், திருவள்ளுவர் நாயனார் தந்தருளிய திருக்குறள் தான் என்று பதிவு செய்கிறார். அன்னைக்கு சொல்றார், அப்படி ஒரு அன்னை தமிழ் அரியணை ஏறுகிற போது எங்கள் குரல் அதனுடைய மேன்மை, அதனுடைய மாண்பை அறிந்து உணர்ந்த மக்களை பெற்றிருக்கும். இப்ப திருக்குறளை வேணும் படிக்கிறது இல்ல, திருக்குறளை மனப்பாடப்பட்டு அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பாரு, இதை உலகாலும் எம் அம்மை மீனாட்சி, உலகம்மை மீனாட்சி அவ அருள் வாங்குறா, இதுக்கு எனக்கு துணையா இருப்பாங்கிறப்பல. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போடுறாப்ல, திருக்குழந்தை முருகன் அவன் அகத்தியருக்கு கற்பித்த ஓதிய முழு தமிழும் நிலமெங்கும் முழங்கும், இந்தியா முழுமைக்கும் முழங்கும். எப்படி சீமான் இந்தியா முழுமைக்கும் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், இந்த மாதிரிலாம் மொபைல்ஸ் அதெல்லாம் எழுத முடியாது. எல்லாம் தமிழ்ல இருக்கும். சென்னை விண்ணூர் நிலையத்தில் இறங்கினீங்கன்னா தமிழ் தெரிஞ்சாதான் இங்க வாழ முடியும். ஏன்னா பயன்பாட்டு மொழியா ஒருத்தர் 2 பேரு பிரான்ஸ்ல போய் இங்கிலீஷ் வச்சு எப்படி வாழ முடியாதோ, பிரெஞ்சு தெரியாம, அப்படி எவன் வந்தாலும் இங்க தமிழ் கற்றுக்கிட்டு தான் வரணும். இது கொடுங்கோன்மை இல்ல, என் இனத்தின் இறையாண்மை. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நஞ்சம் இல்ல அவரு. எதை சொல்றது எதை மூளை தோத்துக்கிட்டு இருக்கு. நேரம் இல்லடா, நேரம் இல்ல, இருப்பா இருப்பா. இன்னைக்கு எங்க தாத்தா இங்க பாரு, இவ்வளவு வழக்கு பெற்றவர்கிட்ட அவர் பேரன் ஒரு வழக்க வாங்கலைன்னா அவரை பெருமைப்படுத்தினதா வராது. இப்ப 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 பாரு, இப்ப ஐயா எடப்பாடி, மாண்புமிக்க ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குளத்துறவுலாம் கடும் கவத்துல இருக்கான். ஏன்னா அம்மா சசிகலாவை விளக்கியாச்சு, எங்க அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு, ஐயா டிடிவி தள்ளியாச்சு. இந்த கள்ள மரவன் ஒரு வேலும் ஓட்ட போட மாட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம என்னடா இருக்கலாம்னுட்டு அங்க எங்க தாத்தாவுக்கு போய் டெல்லியில நீங்க முத்துராமலிங்கத்தவருக்கு பாரத ரத்னா விருது கொடுங்க. இப்ப நமக்கு இப்பத்தான் பாரத நாட்டுக்கு என் தாத்தன் பாரதத்தின் ரத்னம்ங்கிறதே தெரிய வருதா? ஏண்டா பிச்சை கட்டு பெற அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோமா? பாரத மணி திருநாடே என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் தான். நான் என்ன கேட்கிறேன் ஐயா எடப்பாடியார்ட்ட, 4.5 ஆண்டுகள் பிஜேபி தயவிட இந்த நாட்டை முதலமைச்சரா இருந்து நீங்க ஆண்டு கொண்டு இருக்கும் போது என் தாத்தன் உங்களுக்கு நீங்க பாரத ரத்னாவா தெரியவில்லையா? அதற்கு முன்பு ஆண்ட இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் பாரதத்தின் ரத்னா என்று தெரியவில்லையா? சுபாஷின் சுபாஷம் என்று அவரை தெரியவில்லையா?
சுபாஷுக்கு இருதரமும் கொடுத்து மண்ணின் விடுதலைக்கு வீர முழக்கமிட்டு நின்ற மறவன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அவன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக 1000 வீர மறவர்கள் சுபாஷின் படையிலே சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் அறிந்ததில்லையா? இப்போதுதான் அவர் பாரத ரத்னா என்று தெரிகிறதா? இந்த பசப்பு, இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்திற்கு நீங்கள் செய்வீர்கள்? ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கேட்டு கொடுத்தீர்களா? நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தீர்களா? ஒரு விளையாட்டு வீரனுக்கு கொடுத்த மதிப்பை ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் தாத்தனுக்கு தராதது ஏன்? இந்த நாட்டின் விடுதலைக்காக 4000 நாட்கள் சிறையிலே இருந்த மாபெரும் தலைவனுக்கு தராதது ஏன்? இப்போது என் தாத்தனுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த விருது அவரை மதிக்கவா? அவர் பேர பிள்ளைகள் அதை கீழே போட்டு மிதிக்கவா? எதற்கு அந்த விருது? எதற்கு அந்த விருது? இந்த நாட்டின் விடுதலைக்காக செக்கிழுத்த என் பாட்டன் வாவு சிதம்பரனாருக்கு தராத பாரத ரத்னா. உறங்கி கிடந்த இந்த மண்ணின் மக்களை தன் எழுச்சி பார்க்கலால் உணர்வு சூடேற்றி விடுதலை நெருப்பை பற்ற வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக எழுப்பிய வீர புலவன் என் பாட்டன் பாரதிக்கு தராத பாரத ரத்னா விருதை. பாரத தாயே, உன் கைவிலங்கை அடிமை விலங்கை உடைக்கவே உன் பிள்ளைகள் திரண்டிருந்து வருகிறோம் என்று வீர முழக்கமிட்ட வீர மறவன் என் தாத்தன் தெய்வ திருமகனுக்கு இதுவரை விடுதலை பெற்ற 79 இதுவரை வராத விருதை நான் கேட்டு பெற வேண்டிய நிலையில் வைத்த நீ என்னை மதிக்கிறாயா? அவமதிக்கிறாய்? யாரிடத்தில் பதில் உண்டு? யார் இதற்கு பதில் சொல்லுவா? அந்த விருது என் தாத்தனை பெருமைப்படுத்தாது. அதற்கு மேலான விருது இந்த நிலத்தில் இல்லை. ஏனென்றால் அவனே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய விருது, பெருமைக்குரியது. வேண்டுமானால் ஒன்று செய்யுங்கள் பெருமக்களே, பாரத ரத்தினத்தின் ரத்தினம் என்ற விருதை வேண்டுமானால் கொடுங்க. அது யாரு போய் வாங்குறது? அவர் இல்லைந்தாடா ஆடிட்டு இருக்கீங்க எல்லா பேரும் கேட்க ஒருத்தங்க இல்லைன்ட்டு. இந்த மகான்களுக்கு, மனித புனிதர்களுக்கு, மகத்தான தலைவர்களுக்கு ஒரு விருது இருக்கிறா. அவன் பேரன் வென்று தமிழ் தேசிய அரசனை, அவன் என் தாத்தனின் கனவு போல தமிழன்னை அரியணை ஏறிய காலத்தில் தமிழ் தேசிய ரத்தினம், தமிழ் தேசிய முத்து, தமிழ் தேசிய வைரம் என்று விருதுகளை அவன் பேர பிள்ளைகள் நாங்கள் இந்த உலகத்திற்கு பறைசாற்றி அறிவிக்கும் போது அன்றைக்கு உணவீர்கள் எங்கள் இனத்தின் குலத்தின் பெருமை. நீதியில் தேர்வர், நீதியில் மறவன், நீதியில் தேவர், நேர்மையில் தேவர். நாட்டில் ஆதினால் தொட்டே போரில் அருஞ்செயல் புரிந்த செம்மல். நல்லா கொஞ்சம் நீதியில் தேர்வர், நல்ல நேர்மையில் தேவர். நீதியில் மறவன், நல்ல நேர்மையில் மறவன். ஆதி நாள் தொட்டே நாட்டில் போரில் அருஞ்செயல் புரிந்த செம்மன் எங்கள் தமிழ் முத்துராமலிங்கம். வாதிடும் திறமைக்கெல்லாம் வல்லவன் அண்ணான் ஒருவன். வாதிடும் திறமைக்கெல்லாம் அவர் போல தற்கறிவை பெற்றவர் எவரும் இல்லதான் என் தங்கை கார்த்திகா பதிவு செய்தார். வாதிடும் திறமைக்கெல்லாம் வரலாற்றில் ஒருவன் அண்ணான். வரலாற்றிலே அவன் ஒருத்தன் தான். அறநீதி அறத்தை, நல்ல அறத்தை வளர்த்து காத்த, நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாஸ்திக பிரம்மச்சாரி. இந்த வார்த்தைகள் புதுசா இருக்கு. நாஸ்திகம் எழுதினவர் கேட்டீங்கன்னா புரியும். நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாஸ்திக பிரம்மச்சாரி. இல்லறம் இல்லை, ஆனால் ஏற்காத நல்லறம். கல்லும் பணியும், கல்லையும் பணியை செய்யும் கருணை மிகு அறத்தில் மிக்க, கல்லையும் பணியை செய்யும் கருணை மிகு அறத்திலே மிக்க வல்லவன் பசும்பொன் நாதன். வல்லவன் பசும்பொன் நாதன். வளர்க புகழ் வளர்க மாதோ என்று நம்முடைய ஐயா கவியரசு, நம் தாத்தன் கவியரசு கண்ணதாசன் நம்முடைய தாத்தாவை புகழ்ந்து வாடுகிறார். அந்த வரலாற்றில் ஒருவன் அண்ணானை, அந்த வல்லவன் பசும்பொன் நாதனை பைந்தமிழ் பிள்ளைகள், வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள், அவன் பேர பிள்ளைகள் போற்றி போற்றி புகழ்கிறோம். 30ஆம் தேதி தானே வணக்கம் இங்கேயும் கூட்டம் நடத்துற, அங்க நடத்த விட மாட்டான். அங்க 144 தடை போடுவான். அங்க பேசாதேம்பா. இங்கில்ல இன்னொரு ஓரத்தில் என்னை பேச விட்டாலும் உலக முழுமைக்கும் என் தாத்தன் தெய்வ திருமகன் திருப்புகழ் ஓங்கும் ஒலிக்கும். அதை எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. விட்டு இதோட விட்டு போயிரும் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் தான், நாளை மறுநாள் என் வீரப்பாட்டன் மருதுபாண்டி இருக்கு திருச்சியில.
அதோட விடுவேன். அப்புறம் தண்ணீர், அப்புறம் கடல். எவனையும் தூங்க விடதா இல்ல நானு. தண்ணீரை பத்தி என்னையா பேசுவார் அப்படின்னு. வா தண்ணி குடிக்காம வா, நான் பேசுறது புரியும். சரிதானே, சரிதானே ஐயா. அதனால கணம் காவல்துறை அதிகாரிகளே, ஒரு கூட 5 நிமிஷம் போய்விட்டது. இதற்கெல்லாம் வழக்கை போட்டு தேர்தல் நேரத்தில் நீதிமன்றத்துக்கு அழைத்து சிக்கலை கொடுக்க வேண்டாம். நாங்கள் ஒரு சத்தியத்தின் மகனின் நினைவை போற்றுகிற இந்த நாளில், அவர் பெரும்புகளை போற்றுகிற இந்த நாளில் ஏற்கிறோம். எந்த கனவை என் தாத்தன் சுமந்து நின்றாரோ அந்த கனவை, அவர் நினைவை சுமந்து அவர் கனவை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். அந்த உறுதியோடு அந்த சத்திய தலைவனுக்கு, தெய்வ திருமகன் தேவர் பெருமகன் எங்கள் தாத்தன் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் அவர் பேர பிள்ளைகள் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்தி மகிழ்கிறோம். தமிழ் தாய் வாழ்க. எல்லாமே ஓகேண்ணே. உங்களை மாதிரி யாருமே மேடையில பேச முடியாது, கருத்தா பேச முடியாது, தமிழ்ல உங்களை யாருமே அடிச்சுக்க முடியாதுன்னு கூட வச்சுக்குமோ. இந்த வீடியோக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க மக்களுக்கு, அதை சொல்லுங்க முத. எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பெருங்கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்த. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார். என்ன சாப்பிடுங்க சார்.